அக்டோபர் மாதம் 1986ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் அதே ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது. இந்த நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. இச்சட்டத்தின் மூலம் நுகர்வோருக்கான உரிமைகள் மொத்தம் 8. முதல் உரிமை அடிப்படை தேவைகளுக்கான உரிமை. இரண்டாவது உரிமை பாதுகாப்புக்கான உரிமை. மூன்றாவதாக தேர்ந்தெடுக்கும் உரிமை. நான்காவதாக தகவல் அறியும் உரிமை. ஐந்தாவதாக பிரதிநிதித்துவ உரிமை. ஆறாவதாக குறை தீர்க்கும் உரிமை. ஏழாவதாக நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை. கடைசியாக தூய்மையான சுற்றுப்புறச் சூழலை பெறுவதற்கான உரிமை. 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புமிக்க குறைகளுக்காக மத்திய நுகர்வோர் நீதிமன்றங்களும், 1 கோடி ரூபாய்க்கும் குறைவான மதிப்புமிக்க குறைகளுக்காக மாநில நுகர்வோர் நீதிமன்றங்களும், 20 லட்சம் அளவிலான குறைகளுக்காக மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களும் செயல்படுகின்றன. 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நுகர்வோருக்கான பாதுகாப்பு மசோதா ஒன்று புதிதாக நிறைவேற்றப்பட்டது. இது இந்திய பாராளுமன்ற நிகழ்வுகளில் ஒரு மைல்கல்லாகவும் கருதப்படுகிறது. இந்த புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019ஆனது பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986இல் இருந்த பல குறைகளை களைவதற்காக ஏற்படுத்தப்பட்டதாகும். புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் சிறப்பம்சங்கள்: வணிக பரிவர்த்தனைகளை கட்டுப்பாட்டில் வைத்தல், பணவியல் அதிகார வரம்பை மேம்படுத்துதல், புகார்களை இணைய வழியில் தாக்கல் செய்தல், மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரத்தை நிறுவுதல், நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்கு வரையறை வைத்தல், தவறான விளம்பரத்திற்கு அபராதம் விதித்தல் போன்றதாகும். நுகர்வோர் தொடர்பான முக்கியமான சட்டங்கள்: நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவீட்டு சட்டம் 2009, இந்திய தர நிர்ணய பணியகம் 1986, அத்தியாவசிய பொருட்களின் சட்டம் 1955, கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு சட்டம் 1980.